ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு கஷாயம் தாங்க பார்க்க போகிறோம். காய்ச்சல் வந்தால் நம்ம பயந்துருவோம். அதை விட நம்ம குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் இன்னும் நல்லா பயந்துருவோம். நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியாது. வீட்டில் இருக்க உடனே போய் மாத்திரை எடுத்து குடிப்போம், இல்லாட்டி ஊசி போட்டுக்கிட்டு வருவோம், ஆஸ்பத்திரிக்கு போவோம், என்னென்னமோ பண்ணுவோம். ஆனால் அந்த காய்ச்சல் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு போகவே போகாது. ஆனால் நான் சொல்கிற மருந்து வந்து நம்ம வீட்டிலே இருக்கிறது தான். அது குடித்ததுமே ஒரு அரை மணி நேரத்துலேயே காய்ச்சல் போயிடும். அது மட்டும் இல்லை, உடம்பு வலியும் போகும், நல்லா இருவுங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதவே வச்சு அந்த கஷாயம் செய்யலாம். கஷாயம்ன்ற விட்டு என் கசக்குன்னு நினச்சிடாதீங்க, நல்லா இனிப்பாகவே இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தேவையான பொருட்களை பார்த்துருவோம். இது வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மல்லி பொடிங்க, என்கிட்ட பொடி தான் இருக்குது, அது வச்சு தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மல்லி விதை இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு வச்சுருக்கேன், அப்புறமா சாதிக்காயோட பூ எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப போடக்கூடாதுங்க, இந்த அளவுக்கு போட்டால் போதும். 2 கிராம்பு, ஒரு பட்டை, அப்புறமா அன்னாச்சி பூவோட மொட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பகுதி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெள்ளத்தில் வந்து ஒரு அறது பகுதியை தான் நான் எடுத்துருக்கேன். இது வந்து 1 கிளாஸ் தண்ணிக்கு வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த கஷாயம் வந்து நம்ம வந்து சுக்குமல்லி காப்பி மாதிரியா தாங்க, என்ன ஒன்று மிளகு அப்புறமா பட்டை கிராம்பெலாம் இதில் சேர்க்குறோம், அவ்வளவுதான். சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த பொடியை மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து இந்த இஞ்சி அப்புறமா பட்டை கிராம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுகளை மட்டும் அம்மியில் வச்சு நல்லா சதைச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம வந்து வீட்டில் வந்து சின்ன உரல் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் வந்து இடிச்சுக்குங்க. ஒன்றும் பாதியமாக இடித்தா போதும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கிண்ணத்தில் சூடாக்க வச்சுருக்கோங்க. நம்ம வந்து இந்த சமயத்திலே போட்டு விட்டுக்கலாம். இடித்து வச்சுருக்க பொருள்களை சேர்த்துக்கலாம். சமயத்திலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். மல்லி விதை இருந்தால் நம்ம அதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த பொடி தான் இருக்குது, அது வச்சு பொடியவே நான் சேர்த்துக்கிறேன். இது எடுத்து வச்ச வெள்ளத்திலிருந்து அது பகுதி தாங்க நான் சேர்க்குறேன். என்ன ரொம்ப இனிப்பாக இருக்கும், அது வச்சு தான். இனிப்பு வேண்டாம், நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த வெள்ளம் கரையிறது வரைக்கும் கொதிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். கஷாயம்னாலுமே குழந்தைகள்லாம் ஓடுவாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. காய்ச்சல் வந்துச்சுன்னா இதை செஞ்சு கொடுத்துருங்க. குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் பெரிய ஆளுகளுக்கும் கொடுக்கலாம். நல்ல ஒரு மருந்துங்க இது. நான் வந்து என்னோடய பசங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்தால் நான் இதை தான் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப காய்ச்சல் இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம். கொஞ்சம் ரேசான காய்ச்சல் தலைவலியும் இருந்துச்சுன்னா இதை செஞ்சு கொடுத்தோம்னா அதெல்லாம் பறந்து போயிருமுங்க. சரி, வாங்க இது என் வீட்டுக்காரருக்கு கொடுத்து பார்ப்போமா? வாங்க, இந்தாங்க கஷாயம். காய்ச்சல் வந்தால் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்களா, அந்த கஷாயம் தான், சுக்குமல்லி காப்பி தான். குடிச்சு பாருங்க. நல்லா இருக்கா? இனிப்புலாம் நல்லா இருக்கா?